பண்டிகைன்னா பரிசு மழை. அப்படி என்ன பரிசு? எப்பவும் போல் 5000 இல்லை 10,000க்கு ஷாப்பிங் பண்ணால் தர கட்டப்பை ட்ராவல் பேக் இல்லைங்க. ஃப்ரீயாக பைக் வேணுமா? வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். திரா டிவிஎஸ் ஜெஸ்ட் ஒரு சூப்பரான பைக் தாங்க. ஒரு ஷாப்பிங் பர்ச்சேஸுக்கு கூப்பன் ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருந்தால் பைக்கு நம்ம வீட்டு வாசலில் இருக்கும். ஸோ இந்த பைக் வேணுமா? உடனே கிளம்பி வாங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ரப்பப்பா சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, வெல்கம் பண்ணிடுறேன். வணக்கம் அன்பர்களே, அட்வான்ஸ் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம இருக்கிறது போரூரில் இருக்கிற சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, இந்த பண்டிகை பரிசு பொங்கல் வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ளே ஷாப்பிங் பண்ணிவிடுங்க. டெக்கரேஷன்ஸில் இங்கே சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ அழகு. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதா இல்லை இங்கே இருக்கிற லைட்னிங்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸை பார்க்குறதான்னு தெரியாது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய அழகான விளக்கு பாருங்கள். வாசலில் நுழைஞ்சோடனே அழகான ஒரு ஆளை விட பெரிய அளவில் இருக்கிற விளக்கு, அதுவும் அதுக்குள்ளே நிறைய பூ போட்டு வச்சுருக்காங்க வெல்கம் பண்ணுறதுக்காக. விளக்கு மட்டும் வச்சு வெல்கம் பண்ணலைங்க, இங்கே அழகாக சூப்பரான டால் வேஷத்தில் சில ஆட்களில் வாசலில் நிற்க வச்சுருக்காங்க வெல்கம் பண்ணுறதுக்காக. பாருங்கள், எல்லா குழந்தைங்களும் அந்த டால்மேனுக்கு கை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் குழந்தைங்களோட குழந்தைங்களா மாறி டால்மேனுக்கு கை கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள லெஃப்ட் சைடில் ஒரு அற்புதமான விநாயகர் கோயில், அங்கே ஒரு மணியும் கட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டுட்டு வருவது தானே முறை. ஓகே, சரி வாங்க அப்படியே உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு ரவுண்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனதுமே ஒரு பக்கம் பார்த்தா சில்வர் ஐட்டம்ஸ் தாங்க. எல்லாம் சில்வர் ப்ராடக்ட்ஸ், பெரிய பெரிய சில்வர் குத்து விளக்கு, சாமி சிலை, மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ், சில்வர் கிளாஸஸ், சில்வர் குடம்னு நிறைய சில்வர் ப்ராடக்ட்ஸ்லாம் தாங்க இருந்துச்சு. இன்னொரு சைடில் பார்த்தா ஃபுல்லாக கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்க்ளூசிவாக சில்வர் அண்ட் கோல்டு கலெக்ஷன்ஸ் தாங்க. அப்புறம் இப்போதைக்கு இவையெல்லாம் நம் லிஸ்ட்டிலேயே இல்லாதவை, அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு வந்துட்டேன். பிகாஸ் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அதனால் குதிரைக்கு கண்ணை கட்டி வச்சு கரெக்டாக பாத்தில் எப்படி போக சொல்கிறாங்களோ அதே மாதிரி எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வரலாம்னே, அதுவே சால சிறந்ததுன்னு வந்துட்டேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க, லிஃப்ட்ஸ், எஸ்கலேட்டர், ஸ்டெப்ஸ், உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாய் செக்ஷன் தான் போக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுலாம் சும்மா லைட்டாக காமிச்சிடுறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க சாரீ செக்ஷனுக்கு போகலாம். ஸோ சாரீ செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே அவ்வளோ வெரைட்டிஸுங்க, இல்லாத வெரைட்டிஸ்னே சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ரேட்ஸ் மென்ஷன் பண்ணி அவ்வளோ அழகாக கிளியராக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீட் அண்ட் கிளியராக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னாலும் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அங்கே பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு சாரீஸ் பிரித்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சு ரேட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்திருக்கிறது தான் அங்கே வந்து சுடிதார் செக்ஷன். சுடிதார், குர்த்திஸ், எஸ்பெஷலி லேடிஸ்க்காக எல்லாம் டாப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி வித் ப்ரைஸோட ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. நீட் அண்ட் கிளியராக இருக்குது. என்ன தான் மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், லைஃப் ஸ்டைல்னு ஏகப்பட்ட ஷாப்பிங் மால்ஸ்லலாம் ஷாப்பிங் பண்ணாலுமே எனக்கு பர்சனலாக பட்ஜெட்டில் அப்புறம் கலெக்ஷன்ஸில் மோஸ்ட்டாக டிஸப்பாயிண்ட் பண்ணாத கடைன்னு பார்த்தா ஆல்வேஸ் சரவணா அண்ட் போத்தீஸ் தாங்க. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்து வாங்கிட்டு வர கடைகள், எல்லா செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல் ஒகேஷன்ஸுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாலும் பட்ஜெட்டில் கம்ஃபர்ட்டான கடைன்னு பார்த்தா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் தான். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இது கடைக்கான ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. பிகாஸ் சில பேர் வந்து சிம்பிளாக ப்ரொமோஷன் வீடியோன்னு ஈஸியாக சம்டைம்ஸ் கமெண்ட் பண்ணிடுறாங்க. திஸ் ஃபீட்பேக் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னது தாங்க. அடுத்து இப்போது எல்லா குட்டி சுட்டீஸுக்கும் ரொம்பவே பிடிச்ச பிளேஸ் தான். நாட் ஃபார் குட்டீஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது, நமக்கும் பிடிச்ச பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். டாய் செக்ஷன் தாங்க. நம்ம இதை பார்க்கும்போது நாமும் அப்படியே குழந்தையாகவே மாறிடும். அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வரும். சில டாய்ஸை பார்க்கும்போது வர நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இருக்கே, ஆசம் மெமரிஸ். இந்த மாதிரி பொம்மையில் நம்ம குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் இல்லையேன்னு தோணும். சேம் டைம் இருந்திருந்தால் மட்டும் அப்படியே வாங்கி தந்துட்டு தான் மறுவேலைன்னு நிறைய பேருக்கு நினைக்க தோணும். அப்படியே சில மெமரிஸ்லாம் இருக்கும்.
மண்டையில் நறுக்குன்னு கொட்டி தரன்னு கடையில் இருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கடைக்குள்ளே போகும்போதே அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, நாங்கள் வாங்கி கொடுக்குறத மட்டும்தான் அமைதியாக வாங்கிக்கணும், அப்போ தான் கடைக்கே கூட்டிகிட்டு போவோம். சரி, இப்போ கடைக்குள்ளே என்னெல்லாம் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அழகான ஒரு வாத்து பொம்மை இருக்குது. பெரிய வாத்து, குட்டி வாத்து, அழகாக நம்ம தண்ணியில் போட்டு விளையாடுறதுக்கு. பக்கத்துலேயே ஒரு பாப்பிட் பேக் இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பிங்க், எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான பாப்பிட் பேக் 167 ருபீஸில். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக பாப்பிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது படிக்கிறதுக்கு AAEE ABCD அந்த மாதிரி சில திங்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 88 ருபீஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தைங்க கீ கொடுத்து விளையாடுற மாதிரி பொம்மைங்க தாங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கீ கொடுத்து இல்லை சத்தம் போடுற மாதிரி பொம்மைங்களாக இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டைனோசர் பொம்மை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே அப்படின்னு நெஜ டைனோசர் மாதிரியே இருக்குது. சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருக்க டாய்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்குங்க. இந்த டாயோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 269ங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாய் என்ன இருக்குது பார்க்கலாம். நீமோ அழகாக இருக்கும், இது பார்த்தாவே க்யூட்டாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன டாய், நிறைய மீன் டாய்ஸ்லாம் இருக்குது. பார்பி மேலே எனக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, ஸோ நானும் அதை குழந்தைங்களுக்கு பெருசாக வாங்கி தர மாட்டேன். இது ஃப்ளெமிங்கோ சூப்பராக இருக்குங்க, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதை வாங்கலை, ஏன்னா இது மாதிரி நிறைய பொம்மைங்கள்லாம் ஏற்கனவே வாங்கியாச்சு. ஸோ என்ன தான் பொம்மைங்க நிறைய இருந்தாலும் இவளுங்க பார்த்து வேணும்னு தான் கேட்பாளுங்க. இப்போது அடுத்தது மீன், பூனை, ஜிராஃபி, அப்புறம் வந்து கோழி. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு மங்கி பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த மங்கி பொம்மை. மாஸ்க்லாம் இருக்குது, ஏரோப்ளேன், இதெல்லாம் வாங்கி கொடுக்காத பொம்மைங்களே இல்லை. எத்தனை பொம்மை வாங்கி தந்தாலும் திரும்ப அம்மா பொம்மை வேணும். வீட்டில் இருக்க பொம்மையை வச்சு ஒரு பொம்மை கடையே வச்சா கூட பத்தாது, அந்த அளவுக்கு பொம்மை இருந்தாலும் அம்மா பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்குங்க குழந்தைங்க. அப்புறம் ஸ்னேக் பொம்மை இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன், ஏன்னா வந்து நமக்கு இதெல்லாம் பயம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்த இடத்துலையே அப்படியே பத்திரமா வச்சுருவோம், அது அங்கேயே கிடக்கட்டும். ஸோ அடுத்து என்ன நமக்கு பிடிச்ச பொம்மை இருக்குது, இந்த பொம்மைங்களும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா என்னோடய தங்கச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க, ஸ்னேக் பாபோ, இட்ஸ் மீ. எனக்கு இந்த வாத்து பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு மட்டும் இல்லை என்னோடய பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வாத்து பொம்மை 2. அதுக்கப்புறம் வேறு என்ன பொம்மை, இந்த கிளி பொம்மைலாம் வேணாம், ஒரேடியாக கிளி உடச்சி கிளியை தூளாக்கிடுவாளுங்க. இந்த டாக் பொம்மை நல்லா தான் இருக்குது, ஆனாலும் இதை நாங்கள் எடுக்கலை. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பொம்மை, நண்டு சூப்பராக இருக்குது, ஆனால் ஏற்கனவே ஒரு லாப்ஸ்டர் பொம்மை இதை மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டோரேமான் பொம்மை நல்லா இருக்குல்ல, இது அழகாக சூப்பராக இருக்குது. பார்க்குற எல்லா பொம்மையும் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம எதாவது புதுசாக வாங்கணும்னு தோணுது. நிறைய டைனோசர் பொம்மை இருக்குங்க, எக்கச்சக்கமான டைனோசர் பொம்மை. இது வால்ரஸ். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் கண்ணை திறக்கிற மாதிரி பொம்மை, இந்த பொம்மையெல்லாம் வாங்கவே மாட்டேன், ஏன்னா குழந்தைங்க பயந்து அம்மானு ஓடி வந்தால் பரவாயில்ல, நம்மளே இது கண்ணை திறக்கிறத பார்த்து பயந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். அடுத்தது வேறு என்ன, சூப்பராக இருக்குல்ல ஃப்ளவர்லாம், இது வந்து வீட்டு வாசலில் தொங்க விடுறது செமையாக அழகாக இருக்குது. நிறைய மணிலாம் இருக்குது, வீட்டு வாசலில் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி மணிலாம் இருக்குது. நிறைய பேர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. மேலே நல்லா ஹார்ட் டெக்கரேஷன்ஸ்லாம் வேறு பண்ணியிருந்தாங்க, அதையும் நீங்கள் அப்படியே பாருங்கள். இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து டோர்ஸில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸு, இதெல்லாம் ஒட்டி வச்சா இவளுங்க ஒரே இதில் பிச்சு போட்டுருவாளுங்க, அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், நம்ம வேறு ஏதாவது புதுசாக பார்க்கலாம். நிறைய ஷோகேஸ் பீசஸ்லாம் இருக்குது, விதவிதமான கலெக்ஷன்ஸோட கண்ணை கவர்ற மாதிரி ஷோகேஸ் பீசஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற பொம்மை தாங்க செம்ம சூப்பரான பொம்மை. கிறிஸ்மஸ்க்காகவே அழகாக ஒரு பொம்மை வச்சுருக்காங்க, சாண்டா கிளாஸ் பொம்மை. இது அழகாக விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி பாடுது, சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதை பார்த்து மறக்காமல் வாங்கிக்கோங்க கிறிஸ்மஸுக்கு. அப்புறம் சொல்ல வந்துட்டேன், ரேட்லாம் அந்தந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி தாங்க இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்குது. சில பேர் ராசி வாஸ்துலாம் பார்த்து சில பொம்மைங்கள்லாம் வாங்குவாங்க, அந்த மாதிரி ஐடல்ஸ்லாம் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ஐடியாஸ்லாம் வரும். இதை பார்த்திங்கன்னா வீட்டை நல்லா அழகுபடுத்தணும், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த இடத்துக்கு வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இங்கே இருக்க பொம்மைலாம் சூப்பராக இருக்குது. இங்கே அழகான நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று,
இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது குழந்தைங்கள கூட்டின்னு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து பொருள்லாம் கொஞ்சம் அப்படியே எட்ஜில் வச்சுருக்காங்களா, ஸோ நீங்கள் வந்து எடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைங்கள வந்து பக்கத்துலலாம் விடாதீங்க, கொஞ்சம் தூரமாகவே தள்ளி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ கார்னர்லலாம் சில பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க, நிறைய பொம்மை இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கும் போதோ இது பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்களேன், இந்த விநாயகர் சிலை எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது, க்யூட்டாக. அப்புறம் ஃபவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன், செம்மையாக க்யூட்டான ஃபவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சிங்கன்னா வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு புத்தர் சிலை நிறைய பேர் வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே நிறைய வித்தியாசமான கலெக்ஷன்ஸோட புத்தர் சிலை, விநாயகர் சிலை எல்லாம் இருக்குது. லிங்கம், கோமாதா, அந்த விநாயகர் பாருங்களேன் அழகாக க்யூட்டாக சங்கில் உட்காந்துருக்க மாதிரி விநாயகர்லாம் இருக்கார். ஸோ வந்து கலெக்ஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. மீனில் குபேரர் இருக்கிற மாதிரி செமையாக இருக்குல்ல, புது விதமாக இருக்குது, பார்க்கவே அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவன், லிங்கம் எல்லாம் இருக்குது. அப்புறம் வேறு என்ன, அங்கே பாருங்கள் ஒரு குதிரை உக்காந்துட்ருக்க மாதிரி, யூஸ்வலாக குதிரை உட்காராது, அங்கே குதிரை உட்காந்துட்ருக்க மாதிரி சிலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டாச்சுஸ். முருகர் சிலை எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா, முருகர் மயிலில் இருக்கிற மாதிரி செமையாக இருக்குல்ல. ஹார்ட் டிசைன் நான் சொன்னல, மேலே ஒரு ஹார்ட் டிசைன்லாம் போட்டிருக்காங்கன்னு. ஸோ இந்த பொம்மை பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ஹேண்ட் அப்படி வச்சுட்டு ரிங்கை தூக்கி போடுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வாங்கியிருக்கேன். ஆனால் இது எத்தனை நாள் தாங்கும்னு தெரில. இந்த பொம்மையோட ப்ரைஸ் வந்து 138. 4 நாளில் உடச்சி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். பார்க்கலாம். அப்புறம் குழந்தைங்க ஒரு ஜாலியாக விளாடணும், 10 to 15 மினிட்ஸ் சைலண்ட்டாக வச்சுக்கணும் குழந்தைங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே ஒரு 2-3 பொம்மைங்க இருக்குது, பைக்கில் வந்து விளையாடுற மாதிரி, அப்புறம் காயின் போட்டு பொம்மையெல்லாம் எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்ச நேரம் அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த பொம்மையெல்லாம் எப்போவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குமான்னு கேட்டால் அது வந்து சந்தேகம்தான். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன வந்து கேன்டீன் மாதிரி இருக்குது, ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு. எனக்கு இப்படி குட்டி குட்டியாக சாப்பிட்டாலாம் பசி எடுங்காது, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு நினச்சா வெளியே ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து விதவிதமான ஐட்டம்ஸ் ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அங்கே ஜாலியாக சாப்பிட்லாம். ஸோ எங்களோட ஷாப்பிங்கை இங்கே நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ கேலண்டர் தராங்க. இந்த கேலண்டர்னு சொல்லும் போது தாங்க ஒரு ஞாபகம் வரும், ஓகேவா. என்ன தான் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணணும், இந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கேலண்டர், அதில் வந்து சாமி படம் வரும். அதுலேயும் அது நமக்கு பிடிச்ச சாமி படம் வந்துடுச்சுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து முருகர் பிடிக்குன்றவங்களுக்கு முருகர் படம், இல்லைனா வந்து எனக்கு வந்து பெருமாள் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க பெருமாள், லக்ஷ்மி படம் வந்துடுச்சுன்னா வீட்டுக்கே நம்ம மகாலட்சுமியை கையோடு கூட்டின்னு வந்து பூஜை ரூமில் விட்டால் என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல், ஆத்ம திருப்தி கிடைக்குங்க. என்னதான் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அந்த கேலண்டரில் கிடைக்கிற ஒரு இன்பம் இருக்கே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜாலி மொமெண்ட். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாட்டா.